ஹே என்ன பண்ற தரையில என்னமோ யூரின் மாதிரி கிடக்க அதுல கையிலேயே போட்டு ஃபில்டர் பண்ணி வாயை டைரக்டா வச்சு குடிச்சுக்கிறீங்க. இந்த வீடியோ முதல் தடவை பாக்குற எல்லாருமே இதே மாதிரி தான் நினைச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஆள் கையிலேயே வச்சு வடிகட்டி டைரக்டா வாயை ரோட்ல வச்சு குடிக்கிறாப்லே அது என்ன தெரியுமா? ஆல்கஹால், சரக்கு. மாப்பிளைக்கு சரக்கு மேல அவ்வளவு வெறி, அதான் ரோடுன்னு கூட பார்க்காம கையிலேயே போட்டு டைரக்டா வாயை வச்சு உறிஞ்சிருக்கா. மேட்ரு என்னன்னா, ஒடிசால போலீஸ் என்ன பண்றாங்க, இல்லீகலா விற்கப்பட்ட சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு ஜேசிபியை வச்சு நொறுக்கி இருக்காங்க. அதை ஓரமா நின்று வேடிக்கை பார்த்த ஒரு குடிமகனால அதை தாங்க முடியும். ஐயோ சரக்கெல்லாம் இப்படி வீணா போகுதே, வீணா போறதுக்கு அது என் வாயிலையாவது போகட்டும்ட்டு வாயை டைரக்டா ரோட்ல வச்சு உரிய ஆரம்பிச்சுட்டா. அதாவது இது ஒரு சைடு ஃபன்னா இருந்தாலும் எவ்வளவு மோசமா அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. இந்த சரக்கு, அந்த சரக்குக்கு எவ்வளவு அடிக்ட் ஆயிருந்தான்னா அது ரோடுன்னு கூட பார்க்காம கையிலேயே போட்டு அதை டைரக்டா வாயை வச்சு உறிஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்டே முன் வந்து மொத்த இந்தியாலையும் சரக்கே இருக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணி இவங்கள மாதிரி ஆளுகெல்லாம் சரக்கு கிடைக்காதுன்ற விரக்தியில பைத்தியமாயி காதல் பட பரத் மண்டையில தட்டிக்கிட்டே ஜாம்பி மாதிரி அலைவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்தியால மறுவாழ்வு மையம் அதிகமா அமைக்க வேண்டியது இருக்கும். சங்கட்ட குஸ்காடா டே.